தேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதான் மாதம் நோன்பு வைப்பது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான் கடமையாக்கப்பட்டது. ஆங்கில ஆண்டிலே சொல்ல வேண்டுமானால் 624ஆம் ஆண்டு. இப்போ 2024 நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ரமலானுடைய நோன்பு ஆங்கில ஆண்டிலே 624ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது. அதனுடைய கடமையை அறிவுறுத்தும் முகமாக, அறிவிக்கும் முகமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே திருவசனத்தை இறக்கினான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் க்பலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட முஸ்லிம்களே, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டது. அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று இந்த வசனம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இறக்கப்பட்டது. அது முதல் இன்று வரைக்கும் இஸ்லாமியர்கள் உலகம் முழுவதும் ரமதான் மாதத்திலே நோன்பு கடமையை ஆற்றி வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாளிலே 9 ஆண்டுகள் நோன்பு வைத்திருக்கிறார். ஹிஜ்ரி 2 கடமையாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது 63ஆம் வயதிலே இந்த உலகத்தை விட்டு வஃபாத்தானார்கள். அவர்கள் வாழ்நாளிலே 9 ஆண்டுகள் ரமதானுடைய நோன்பை நோற்றிருக்கிறார்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வரலாற்று நூலிலே ஒரு பதிவை நாம் காணுகிறோம்.